வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள், அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், நிறைய களங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ எப்போவுமே அதிமுகலேருந்து திமுக, திமுகலேருந்து அதிமுக அந்த மாதிரி மாறி மாறி வருவாங்கள்ல. இப்போ தாவேகாவை நோக்கி எல்லா கட்சியுடைய பிரபலங்களும் அங்கே போய் சேர்றாங்க. அதில் இப்போ பொதுவுடைமை இதில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மகேந்திரன் அவர்கள் போய் தாவேக்கால இணைஞ்சது பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாற்றத்தை நம்ம எப்படி எடுத்து? இல்லை, முதல் விஷயம் அவர் இப்போ சிபிஐ கட்சியை சேர்ந்தவர் இல்லை. இப்போ இல்லை, அவர் கட்சியை விட்டு விலகிட்டார். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே வேற ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தார். தோழர்னால அறிமுகமான தோழர் தான். வேற ஒரு அமைப்பு நடத்தினார். இதாகலை. கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத மே 4க்கு அப்புறம் பல பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. களம் மாறிவிட்டது, காலமும் மாறிவிட்டது. அதனால் முதல்ல காலம் மாறினதுனால களம் மாறிடுச்சு. அதனால் இனிமே தமிழ்நாட்டில் சித்தாந்த அரசியல், சமூக நீதி அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கல் சார்ந்த அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை ஒவ்வொருவரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எடுபடாதுன்னு எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு அது எடுபடலை அப்படின்னு. இப்போதைக்கு எடுபடலை. இனிமேலும் அது எந்த அளவுக்கு போகும், ஏன்னா அடுத்து வாக்களிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்து தான். இதை இப்போ இருக்கிற செட்டுகள்லாம் அடுத்தடுத்து மண்டை போடுவாங்க, புது செட்டுகள் வரும். இப்போ இருக்கிற செட்டுக்கு அடுத்த செட்டே இந்த லெஜெண்ட்ல இருக்கு அப்படின்னா இனி வர்றவங்க எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது அது ஒரு நீண்ட காலம் திரும்ப ஒரு டிராவல் ஆகும். அப்படி களம் மாறிடுச்சு அப்படின்னு பலரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிறனால அதிமுக கூடாரம் மொத்தமும் மாறுறாங்க. எடப்பாடியும் போகிறவங்களாம் போட்டும், நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே தக்க வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. திமுகலையும் தள்ளாட்டம். அவங்களுக்கும் எனக்கு ஊத்துருங்க. ஆமாம், ஏப்பா நீ ஃபஸ்ட்டு சிஎம் வேணா உட்காந்துக்கா, 2வது இடத்துல நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற போட்டியில் அவர்கள் இப்போ அதை தக்க வைக்கிறதுக்கான நிலையில் அவர்கள் இருக்காங்க. இனிமேல் அவர்களும் பாஜக பூந்துரும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வியாபாரம் பார்க்க முடியாது. ஸோ அப்போ எப்படி எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களம் மாறி போச்சு. விஜயோடைய வரவால், விஜயோடைய பிம்ப அரசியல் மூலமாக இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தமிழினத்துக்கு இது ஆரோக்கியமானது கிடையாது. நம்ம இந்த பார்வையில் பார்த்தா ஒரு திரைபிம்ப அரசியல். ஆனால் இனிமேயும் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அவர் திரைபிம்ப அரசியலிருந்து இப்போ அரசியல்வாதியாக நாற்காலியில் உட்கார்ந்தாச்சு. இனிமேல் ஒரு அரசியல் ஆட்சி எப்படி நடத்துறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் இனிமேல் அவரை நம்ம விமர்சிக்கிறது. திரைபிம்ப அரசியல் சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். திரைபிம்ப அரசியல் வந்தாவே அது இப்படிதான் இருக்கும், அது தவறு, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்களே. பெரிய கொள்கைகள், சித்தாந்தங்கள், அடிப்படைவாதிகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்து ஒரு அரசியலுக்கு அவன் என்ன மக்களுக்கு என்ன பெருசா நல்லது செஞ்சுட்டான், கெட்டது தானே செய்யணும், நம்ம இன்னும் போராட்டத்தில் தானே இருக்கிறோம்னு சொல்றதுக்கு. இப்போ சினிமாவிலிருந்து நாங்கள் வந்தாலும் நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லது பண்ண வர்றதுக்கும் ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஒரே பார்வையில் என்ன சிக்கல்னா, இது ரொம்ப எளிதான விசிட்டிங் கார்டாக இருக்குது. நாங்கள் திரைத்துறையில் நடிச்சிருக்கோம், வச்சுருக்கோம், எங்களுக்கு முகம் பரவலாக எல்லாருக்கும் தெரியுது, எங்கே வெளியே போனாலும் கூட்டம் சேர்ந்து பார்க்குறது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ முந்திலாம் பள்ளிக்கூடத்தில் யாரை கூப்பிடுவாங்க, பள்ளிக்கூடங்களோ அல்லது கல்லூரிகள்லையோ சிறப்பு கல்வியாளர்கள், ஐஏஎஸ், ஒரு கல்வித்துறை சார்ந்தவர்கள் யாரோ படித்தவர்கள் இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸை கூப்பிடுவாங்க, ஐபிஎஸ்ஸை கூப்பிடுவாங்க, அல்லது பத்திரிகையாளர்கள் யாரோ கூப்பிடுவாங்க, இல்லை ஒரு நிருபர், அந்த மாதிரி ஏதாவது துறை சார்ந்த கூப்பிடுவாங்க. ஏன்னா கல்வி நிலையம் அறிவு துறை சார்ந்தது. அந்த இடத்துக்கு மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு, அவர்களுடைய எதிர்கால லட்சியத்தை குறித்து பேசுறதுக்கு அது சார்ந்த ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஆட்களை கூப்பிடுவாங்க. அப்படிதானே இருந்தது. இன்னைக்கு நிலவரம் என்ன? இன்ஸ்டாவில் குத்தாட்டம் போடுறது, கவர்ச்சி காட்டிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இப்போ கூப்பிடுற கல்வி நிறுவனத்தின் தவறா, அதை வரவேற்கக்கூடிய மாணவர்களின் தவறா? இப்போ அங்கே போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மாணவர்கள் இப்போ இதுதாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா. மாணவர்கள் கஞ்சா அடிக்கணும் தான் விரும்புவான், அவன் சாரம் குடிக்கணும் தான் விரும்புவான். அதுக்காக நீ கொடுப்பியா? எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கணும்னு இருக்குல்ல. அப்போ என்னன்னா கல்வி நிறுவனம் இது ஒரு வணிக சந்தையாக மாறிடுது. அப்போ இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வச்சாதான் அது ஒரு அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, வைக்காங்க, ஒரு விளம்பரம், கல்வி நிறுவனத்துக்கு விளம்பரம், இதெல்லாம் எதிர்பார்த்து இவர்கள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நம்மளுடைய நிறுவனத்துடைய விளம்பரமும் அவங்களுடைய பக்கத்தில் ஒளிபரப்பாகுது. அப்படிங்கிறனால பணத்தை இறைச்சி கூப்பிடுறாங்க.
இந்த மாதிரி களம் மாறின பிறகு இந்த மாதிரி உருவாகுதுல திரை பிம்பம் முகத்தில் இந்த களம் உருவானதும் சாதாரணமாக ஒரு அரசியல் ரீதியாக அடிப்படை வந்து மக்கள் சேவை படிப்படியாக வந்து போராட்டங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசி வர்றவங்களுக்குமான கிடைக்கிற ஆதரவு வந்து வேற இருக்குது. அப்போ மக்களுடைய மனநிலை இதை நம்புது அப்படிங்கும்போது அது மக்களை தான் அதோடைய பின்னுலைகளை மக்கள் தான் செஞ்சாகும். அப்போ வந்து போராடுறவன் இவ்வளோ நாள் மக்களுக்காக போராடுறவன் சலிப்பாகி போய் இதாகிறான். இப்போ மகேந்திரனுடைய விஷயமா அதான் அவர் வந்து சரியானவர் இல்லை அப்படின்னு பல வகையான கருத்துக்கள் விவாதம் பண்ணப்படுதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு இடதுசாரி தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு நீண்ட காலமாக அரசியல் இதில் பயணம் செய்த ஒருத்தர் அந்த ஐடியாலஜிலாம் வந்து இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத உணர்ந்து அல்லது இந்த இது இந்த மக்கள் முடிச்சு விட்டாங்க அதனால நம்மளும் போய் அடைக்கலம் ஆயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவர் அதில் போய் சேர்ந்துருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் தாவைக்கால எதுவும் இதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் அனுபவம் உருவாகுமா, எனக்கு அப்புறம் தான் அவர் கலப்பணி செய்வார். நீங்கள் தாஞ்சை செம்பத்து போனப்போ இப்படி தான் சொன்னீங்க, செங்கோட்டையன் போனப்போ இப்படி தான் சொன்னீங்க. சின்ன பசங்க தான் இருக்காங்க, சின்ன பசங்க ஆட்சியை கவிழ்த்து பெரிய பிம்ப அரசியல் வச்சுருந்தாங்க. அப்பா ஸ்டாலினா ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ளே வரவில்லை போயா அப்படின்ட்டாங்க. ஸ்டாலின் எந்த நேரத்தில் இப்படின்னாரோ அவங்க இப்படின்ட்டாங்க. அப்படி வந்து பெரிய பெரிய மலைகளை எல்லாம் தகர்த்து அனுப்பி விட்டாங்க சின்ன பசங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த உங்களுக்கு மக்கள் பிரச்சனை யாரை நம்ம தேர்வு பண்ணணும், யாரை செய்யணும், எந்த இடத்துல யாரை வைக்கணும், திரைப்படத்தை பார்த்தோமா, திரை நடிகர்களை ரசித்தோமா, அதோடு விட்டுட்டு வெளியே வந்துடணும், திரையில் கதாநாயகனை தேடக்கூடாதுங்கிற அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட உருவாகவில்லை, அடுத்த தலைமுறைகிட்ட உருவாகலை. முக்கியமான காரணம் நமக்கு புத்தக வாசிப்பு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு காட்சி ஊடகத்தில் வர்றவங்க தான் முன்னெல்லாம் நமக்கு வந்து படிக்கிறவங்க தான் எப்பா சுஜாதா எழுத்தாளர், சுஜாதா ஹாய் மதன்னு அப்படின்னு வரிசையாக எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர்னு வரிசையாக நம்ம ஒரு எழுத்தாளர் பத்திரிகையை படிப்போம். அவருடைய கதை நல்லா இருக்குது, இவருடைய கட்டுரை நல்லா இருக்குது, ஓ பக்கங்கள் ஞானியுடைய கட்டுரைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அறிவு வரும்னு பார்த்தா தான் இப்போ அவர்கள்லாம் யாருங்கிற நிலைக்கு போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு காட்சி ஊடகம் அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது. நீங்கள் காட்சி ஊடக காலம் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். நீங்கள் ஆரம்பத்தில் பத்திரிகை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்துச்சு, இப்போ சோசியல் மீடியாவுக்கு தான் வந்து ராஜ்யம். இதுக்கப்புறம் இன்னொன்று கூட வரலாம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மக்கள் வந்து தங்களுக்கான ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. இப்போ இந்த சூழல் இந்த நிலை வந்து ஒரு வகையான அவலம் தான். ஆனால் வேறு வழி இல்லை, மக்கள் இந்த நிலைக்கு மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் இப்படி மாறுற நிலைக்கு போகிறாங்க. அதில் ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் போகிறாங்க. இவர் மகேந்திரன் தோழரும் வந்து போகிறாரு. என்ன தோழர்கள் அப்படின்னா வந்து அவங்க வந்து கொள்கை பிடிப்போட ஐடியாலஜிகளோட அந்த சித்தாந்தத்தில் வந்து உறுதியாக இருப்பாங்க. அவங்க வேற எங்கேயும் போய் சேர முடியாது, அவங்களுக்கு திமுக போய் சேர முடியாது, அங்கே போய் அதிமுக போய் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதை வந்து மகேந்திரன் அவர்கள் வந்து உடைச்சிருக்காரு. அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது தமிழ்நாட்டில். இனிமேல் இந்த வெங்காயங்களுக்கெல்லாம் வேற கிடையாது, யாரும் எங்கேனாலும் போய் சேர்ந்துக்காங்க அப்படிங்கிறத உடச்சி போயிரு. இன்னொன்று அவரை நிறைய விஷயங்களில் வந்து ஈழம் சார்ந்த விஷயங்கள் அதை பற்றின பேசினது வச்சது அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு காலம் வந்து அவரை வந்து தாவைக்கு அலுவலக வாசலில் நிறுத்திருக்கு. அது விஜய் கூட சந்திக்க முடியாது. விஜய் நிலவரம் கட்சி தலைவர் அவர் தலைவரை பார்த்து நேரடியாக சந்திக்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ அதெல்லாம் அவங்க ரேஞ்சுக்கு எப்பா உங்களுக்கு புஷியாடம் தெரியுமா, ஓகே அவர் முன்னாடி சேர்ந்துக்கா, உனக்கு ஆதவ தெரியுமா, ஆதவ கூட போய் சேர்ந்துக்கா, மோதின உள்ள ஓடுறாங்க, கேட்டு எப்போ திறக்கும் அப்படிங்கிற நிலைமை. இது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மகேந்திரன் தோழருக்கு நல்ல எதிர்காலம் உருவாகட்டும். இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் அப்போதுலேருந்து ஒரு விதமான ஒரு சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள், விஜய் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கு. இப்போ மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள். வந்து இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இனிவரும் காலங்களில் எப்படி விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்? இல்லை, விஜய் அவர்கள் முதல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து உள்வாங்கிறதுக்கு, ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் இல்லை. அப்போ அவருக்கு இது ஒரு சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு இது இந்த பதவிங்கிறது ஒரு முள் கிரீடம் தான். இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஆமாம், அதோட இது வந்து அவர் நினைச்ச நேரம் தூங்கி வச்சிருப்பாரு, சரியா, ஜாலியாக இருந்திருப்பாரு. ஆனால் இந்த ஒரு நாற்காலி பதவிங்கிறது அத்தனை எளிதானது கிடையாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னன்னாலும் பேசலாம், நம்ம என்ன உட்காந்துட்டு என்னன்னாலும் பேசலாம். அந்த நாற்காலியில் உட்காரும்போது அந்த நாற்காலிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த நாற்காலிக்குன்னு ஒரு சுமை இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும் வரணும்ட்டு. அது வந்துட்டாரு, சுகம் எல்லாமே அவருக்கு
பயன்படுத்திருக்கலாம், காரு பங்களா எல்லாம் இருந்துட்டாரு. ஆமா. இருந்தாலும் கடைசியா அதிகாரத்துல அமரணும், என்ன 10,000 கோடி வச்சிருக்காங்க, ஆனா கடைசியில வந்து ஏன் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு கையெழுத்து கும்பிடுறாங்க? அந்த அதிகார நாற்காலி கொடுக்குற ஒரு பதவி, அது ஒரு சுகம். அந்த சுகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அவங்க வராங்க. இப்போ அந்த தயாநிதி மாறன்ட்ட பணம் இல்லையா, எத்தனாயிரம் கோடி வச்சிருக்காங்க, ஏன் வந்து வெயிலில் காஞ்சிட்டே கும்பிட்டு போகிறாங்க, பார்க்க முடியுமா போய்? ஏன் வர்றாங்க? அந்த எம்பி பதவி, அந்த நாற்காலிக்கானது, அதுக்காக அவ்வளோ பேருக்கு ஆயிராங்க. மற்றபடி பணம் இல்லை. இந்த இதுதான் வந்து ராமசாமியாருடைய அரசியலே தான். நம்மக்கிட்ட பணம், நிலப்பழங்கள் எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட அதிகார பதவிகள்லாம் இந்த அம்பிகள் போய் உட்காந்துருக்காங்களே, அதுக்கு கடுப்பில் உருவானது தான் இந்த அரசியல். கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா, இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு நம்ம இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கொலையா தெரியல. மற்றபடி இங்கே சாதி ஒழிப்புக்கெல்லாம் உருவானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நோக்கமும் கிடையாது. அப்படி ஒழிஞ்ச மாதிரியும் தெரியல, ஒளிஞ்ச மாதிரியும் தெரில. இவர்களுக்கு அவர்களை மட்டும் ஒற்றை எதிரியாக காட்டிட்டா மற்றவங்களெல்லாம் ஏப்பா அவன் எப்படி பாஜக புந்துரும் போது அந்த அரசியல் பண்ணாங்களா, அதே தான். இந்த மாதிரியே அரசியலுக்கு தான் இது பயன்படுது. ஆக வந்து விஜய் அவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிடணும். அது மாதிரி சட்டமன்றத்தில் அவரை பேச சொல்லி இது பண்ணுறாங்க. அதாவது ஒரு உதாரணம் பாருங்க, அதாவது திட்டமிடப்பட்ட ரவுடி கொலைகள் அந்த மாதிரியான வேலைகள் தனி. ஆனால் தனியாக அந்த சூழல்ல நடக்கிற அந்த சம்பவங்கள் வேறு. ஆனா எல்லாத்தையுமே வந்து இந்த கணக்குல தான் வந்து எழுதுவாங்க. அந்த கொலைகள் எல்லாம் தடுக்க முடியாது. யார் என்ன நினைச்சாலும், யார் எந்த சூப்பர்மேன் எந்த மார்வல் ஹீரோ வந்து உட்கார்ந்தாலும் எதுவும் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு ரவுடி கேங்கு, கூலிப்படை, இந்த மாதிரியான கஞ்சா விற்பனை, போதை கலாச்சாரங்களை இதை வந்து ஒழிக்க முடியும் இல்லையே. கணவன் மனைக்குள்ளே திடீர்னு வாய்க்க வரப்பு சண்டை வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் கூட திடீர்னு சண்டையாச்சு, அதெல்லாம் அவன் களை தூக்கி போட்டு கொண்டுட்டான் அப்படிங்கிறத எல்லாம் வந்து நீங்கள் எந்த சட்டம் ஒழுங்கில் சேர்க்க முடியாது. அதை சட்டம் ஒழுங்காக பார்க்குறது வேறு. அடுத்தது வந்து மின்வெட்டு மே 4ஆம் தேதிக்கு அப்புறமே நானே வந்து இது எங்கள் பகுதியிலே வந்து மின்வெட்டு இவ்வளோ ஆகாது. ஆனால் சும்மா மின்வெட்டை கட்டுறாங்க. நம்மளும் சும்மா டார்ச்சர் பண்ணி ஏஐக்கு போன போட்டு 5 வருஷமா நான் வந்து இந்த கரண்ட் இல்லைன்ற ஒரு பிரச்சனை அனுபவிக்கவே இல்லை. அப்போ ஏன் மே 4ஆம் தேதி எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த இது நடந்துச்சு? ஒரு இந்த நிறைய வகையான சொல்கிறாங்க, திட்டமிட்ட சதிங்கிறாங்க. அதை வந்து இயல்பாகவே வந்து வெப்பத்தில் வந்து அந்த இதாகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. நமக்கு மக்களுக்கு வந்து பாதிப்பு மின்சாரம் இல்லைங்கிற கடுப்பு தான். அரசு தரப்புல வந்து அவங்க யாருமே குற்றம் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை வரும்போது நாங்க சரிப்படுத்துறோம். அது எப்படி வந்து இது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் திடீர்னு இவ்வளவு மின்வெட்டு சொல்லி வச்சாப்புல நடக்குது? அதை கண்டுபிடிக்கிறாங்க யாரு பண்ணிருப்பான்னு. இல்ல போன ஆட்சியில அணில்னாங்க, இந்த ஆட்சியில யார சொல்றது? அப்போ என்னமோ ஒரு தப்பு நடக்க அதை சரி செய்யலைன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை இது உண்டு பண்ண. எப்படி மக்கள் அடுத்த இதில் மறந்துடுவாங்கன்னீங்களேன். திரும்ப அடுத்து மின்சாரம் ரெகுலராக வர ஆரம்பிச்ச பிறகு இது மறந்துடுவாங்க. ஆனாலும் இப்போ ஒரு அவதி ஏற்படும் போது மக்களுக்கு கடுப்பு வந்து ஆட்சியாளர் மேலே தான் வரும்.
அதுவும் கூட வந்து எல்லாமே வந்து விஜய்க்கு சாதகமா மாறுது. ஆமா, இது இப்படி வந்து ஏதோ பண்ணாலும் சதி பண்றாங்க, மின்வெட்ட பாருங்க ஏதோ பிடிங்கிட்டு போறாங்க, பீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போறாங்க அப்படி இப்படின்னு காணொலி எல்லாம் மக்கள் வருது. அதான் நம்புறாங்கல்ல. அதை நம்புறாங்க. கரூர் சம்பவத்துல வந்து அதுவும் அவருக்கு சாதகமாக தான் மாறிச்சு. இப்படி எல்லாமே அவருக்கு இதாக மாறுது. இப்போ இந்த விஷயங்கள் நம்ம மேகதாது விஷயமாகட்டும், இதில் வந்து ஒரு நல்ல விஷயம், எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்று உதயநிதி ஒரு இதை சொல்லியிருக்காப்புல, எல்லாரும் நம்ம போய் டெல்லிக்கு போய் இது பண்ணுவோம், மனு கொடுக்க போவோம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் நல்ல அணுகுமுறை தான். எல்லாருமே ஒன்றா, விஜய் வந்து எல்லாருமே ஒன்று சேர்க்க எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒரே வரிசையில் உட்கார வச்சுட்டாப்புல. விஜய் பிம்பம் வந்து அந்த இதை கொடுக்குது அப்படின்னு தோணுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. விஜய் நெத்தியில் வச்சுட்டு வர்ற அந்த கருப்பு போட்டு வசியமை பண்ணுற வேலையா என்னன்னு தெரில. ஆனால் எல்லாம் விஜய்க்கு சாதகமாக நடக்குது. இப்போ இந்த மாதிரியான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் விஜயோ அவர்களுடைய அணியினரோ வந்து கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கு இது பற்றின தெளிவு இருக்கும். அது எப்படி பார்த்தாலுமே இதுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் அணியை வச்சுருப்பாங்க. அவர்கள் அந்த மாதிரி சரியான ஆட்களை தேர்வு பண்ணி வழக்குகளை நடத்துவதும் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்துக்கிறதுலையும் விஜய் கவனமாக இருக்க. வைகோ அவர்கள் வந்து விஜய்க்கு சாதகமாக பேசுகிறாரு, அவர் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் புரசலாக இருந்தாலும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசி உரைகள் எல்லாத்தையும் தொகுத்து அதை விஜய் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதா ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவர் நடத்த போகிறாரு. இப்போ வைகோ அவர்களுடைய இந்த செயல் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வேற வந்துச்சுன்னா ஸ்டாலின் வெளியிட்டிருப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல்லையே நம்ம வந்து வட்ட செயலாளர் வண்டுமுருகனுடைய காமெடி, வடிவேல் காமெடி மாதிரி நின்ற இடத்தில் இருந்தே ஒரே நொடியில் வந்து கட்சி மாறக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி எந்த நேரமும் அணி மாறக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவர் வைகோ. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவர் இருக்காரு, நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து இறங்குனா கொந்தளிச்சா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். கருணாநிதியை வைகோ அளவுக்கு வந்து துவைத்து தொங்க விடப்பட்டவர் யாரும் கிடையாது. அதே மாதிரி டக்குன்னு அதால் காலில் விழுந்தா மட்டையாக மடங்கிறாரு. ஸ்டாலின் வேட்டியை போய் துடைக்கிறாரு. அதை பேசின வைகோ திரும்ப ஸ்டாலின் வேட்டியை துடைக்கிறாரு, கூச்சல் இல்லாமல் துடைக்காரு. டீ கொட்டிடுச்சின்னு பாஞ்சு போய் அதான் எது பண்ணாலுமே எக்ஸ்ட்ரீமாக போயிடுறது. என்னை விட யாரும் பெரிய பெர்ஃபார்மன்ஸில் என்னை விட எவனும் மிஞ்ச முடியாதுங்கிற மாதிரி. அது மாதிரி இப்போ விஜய் வந்துட்டார் அப்படிங்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. தோழர் மகேந்திரன் வந்து பொசுக்குன்னு பாஞ்சிட்டாரு. இவர் வைகோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஓகே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதனால வைகோவும் வந்து வைகோவுக்கு என்ன சிக்கல்னா இப்போ போச்சே அப்படிங்கிற இதுதான். நம்ம மட்டும் தனி சின்னத்தில் போட்டு இதுதான். நம்ம இப்போ ஒரு விசிக மாதிரி நம்மளும் ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்துக்கலாமே, அதை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஏக்கம், விரக்தி இதுதான். அதை வந்து இப்படி வந்து அவருக்கு முடிஞ்சு போச்சு. அது திமுக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு கிளி பறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அதுக்காக விஜய் கூட இது பண்ணுறதுக்காக ஒரு புத்தக வெளியீடு அதுக்கப்புறம் எழுதினாரா, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா, பேரை முன்பக்கத்தை மட்டும் தூக்கு மாற்று, நன்றி உரை மட்டும் பேரை மாற்றி ரெடி பண்ணி பண்ணுறது. இது ஒரு வைகோட்ட நடக்கக்கூடிய இயல்பானது தான். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலும் இருக்குது. வைகோ வச்சு டெல்லி லாபி அரசியல் பண்ணுறதுக்கு அதை வைகோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒன்று. அந்த அவர் பாய் சீட்டுக்காக நான் உங்கள்கிட்ட கெஞ்சின்னு கிடக்கணும் 3 நாள் 1 வாரம் தங்க. என்னன்னா திமுக இவ்வளோ அசிங்கப்படுத்திச்சு. இப்போ இல்லை அது வந்து பதிலுக்கு வந்து என்ன தலை சௌக்கியமா அப்படின்ட்டு போன சீட்டியா போன உடனே சீட்டோட வருவோம் நாங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அது ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. நம்மளால சீட்டு வாங்க இதை விஜய் முன்னாடியே சொன்னாப்புல வந்து எல்லாரும் வரலாமே அப்படின்னு. அப்போ எல்லாருமே விஜயை வந்து குறைத்து மதிப்பிட்டாங்க. சின்ன பையன் என்ன செய்கிறாப்புலன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. எப்படி ஆட்சியில் பொசுக்குன்னு வந்து சம்பவம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் அந்த ஒரு இந்த எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி எதுவுமே இவங்க கொடுக்காம எவ்வளோ இறுக்கமாக கட்சி நடத்திருக்காங்க பாருங்க இந்த தளத்தில். ஆனால் விஜயாலாம் எதுவுமே பார்க்கறதில்ல. சாதாரண ஆள்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அவங்க நிறைய வந்து அவருடைய சக ஆட்கள் எல்லாருமே வந்து கவனிக்க வேண்டியது அவசியமானது. அவர்கள் உண்டு பண்ணுற சிக்கல்கள் எல்லாமே விஜய் தலையில் வந்து விழும். இவர் விஜய் வந்து அதை வந்து மேடையில் பதவியேற்ற அன்னைக்கு சொன்னாலும் கூட, இங்கே ஒரே பவர் சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட களத்தில் யாரும் அதை நம்பலை. பவர் சென்டர் விஜயை மீறி பல பவர் சென்டர் திமுக மாதிரி இருக்க ஆசைப்படுறாங்க. நினைக்கிறாங்க. அதில் வந்து பல்வேறு வகையான சிக்கல் இருக்குன்னா, இப்போ தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை வந்து கூட்டு போய் இது பண்ணாங்க வச்சாங்க. அதெல்லாம் அதெல்லாம் பொது தளத்தில் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை. அந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். தனிநபர்கள் செய்கிற தவறுகள். நீங்கள் சொன்னதுனால இப்போ சொல்கிறேன்,
திமுக அதிமுகன்றது வந்து ஒரு 25 வருஷம் 30-40 வருஷம் இருந்த கட்சி. அதில் யார் ஒன்றியம் யார் கிளைன்றது கட்சி பார்த்து போடும், அவங்களுடைய செயல்பாடுகளை குறித்து பண்ணோம். அவங்க தொடக்க காலத்தில் இப்படி இருக்கலாம், அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருந்தது. தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க, யார் மாவட்ட செயலாளர்னு முதல்வருக்கே தெரியுமானான்னு தெரியல, ஒரு ஒன்றிய செயலர் யாருன்னு தெரியுமான்னு தெரியல, ஒரு நிர்வாகியா கூட இருப்பான், தன் கட்சிக்காக ஆதரவு தெரிவிச்சிருப்பான். நீங்க மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் வரைக்கும் போறீங்க, எம்எல்ஏ யாருன்னே தெரியாது அப்படின்னு தெரியல. சரி, அப்படி இருக்கும் போது அந்த மாதிரியான குற்றங்கள் செயல்படும் போது அவங்க எல்லார் மேலேயும் இந்த கட்சி சாயத்தை பூசுறது வந்து இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன், தனிநபர்களுடைய தனிப்பட்ட தவறுகள் குற்றங்களையோ வந்து கட்சியில் அது எந்த கட்சிக்கு செஞ்சாலும் சரி, அதிமுக செஞ்சாலும் சரி, அதிமுக செஞ்சாலும் நாம் தமிழர் செஞ்சாலும் சரி, அப்படி சாயம் பூசுறது தவறு தான். தனிப்பட்ட நபர்கள், எனக்கு ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொத்து சண்டை இருக்கு, அவன் என்ன அடிக்க வந்தா நான் ஒரு அறுவல் எடுத்து போட்டேன் அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட இது, இதுக்கும் கட்சிக்கு தொடர்பு கிடையாது, எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். இதே மாதிரி இவங்க கட்சியினுடைய பெயரை இவங்க பயன்படுத்தி கட்சி பெயரை பயன்படுத்தி அல்லது கட்சியில பதவி வாங்கிதாரன்னு சொல்லி பெண்களை ஏமாத்துறதோ வைக்கிறதோ அதெல்லாம் வந்து கட்சி சார்ந்ததுதான் மாறும். அதை வந்து நீங்க தனிப்பட்டதா சொல்ல முடியாது. அப்போ அது கட்சியில அதை கவனிக்க வேண்டியதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து விஜய் கவனம். அதான் நான் சொன்னேன், இது வந்து முள்கிரீடம். விஜய்க்கு வந்து இது வந்து சாதாரணமான பதவி கிடையாது, இது வந்து ரொம்ப சிக்கலானது. அது அரசியல் என்ன இன்னும் கட்சிக்குள்ளே எப்பவுமே வந்து போர்க்குடிகள் 4 பேர் கலப்புவான், வெளியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் 2026 தேர்தலையே ஜெயிச்சு வந்த விஜய் அவர்களுக்கு கட்சி ஆட்சி நடத்த தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஆட்சியெல்லாம் நடத்த தெரியும், இவர்களை எல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறது வேண்டியதுதான் அவசியமானதில்லை. அது பொதுத்தளத்தில் பேர் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணும்ல. ஓகே, அப்போ பெண்கள்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு சமூக நீதி, அவங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு திமுக அதிமுக 2 பேருமே உரிமை கொண்டாடுவாங்க. இப்போ சமீப காலங்களில் வந்து இந்த திருவிக நகருடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் வந்து குழந்தைய எடுத்து போகிற வீடியோவை இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அது வந்து சமூக வலைதளத்தில் இவங்க ஏன் இவ்வளோ நகை போட்டிருக்காங்க, இவங்க ஏன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, எங்கே போனாலும் அந்த குழந்தைய வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதை வச்சு அவங்க வந்து தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு விதமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதை நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது? இல்லை, நானும் பார்க்குறேன் சமூக வலைதளங்களில். அதாவது விஜயோடைய கட்சியில் குறை சொல்கிறதுக்கு, ஆட்சியில் குறை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை வந்து பேசலாம், அரசியல் ரீதியாக நம்ம பேசலாம். அதை கட்சியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணம் சரியில்லை, என்னென்ன தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னு பேசலாம். அதுவும் கூட வந்து நம்ம வந்து ஒரு 6 மாதம் ஏற்கனவே ஒரு புதிய அரசு எப்படி ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு 6 மாதம் வந்து யாரும் பெருசாக வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா அது அந்த நிர்வாகத்துகள்லாம் இப்போ உணரவும் புரிஞ்சுக்கிட்டதும் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு காலம் தேவைப்படுது. ஆனால் இவர்கள் எல்லாமே புதிது, இந்த இதுக்கே புதியவர்கள். அப்போ அவர்களை வந்து எடுத்த உடனே வந்து எந்நேரமும் இந்த ஆகாத மர்மமாக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எதுக்குன்னு விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி இல்லாமல் சகட்டு மேனியும் பேசுகிறேன். அதில் ஒன்று தான் இந்த அம்மா கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. கை குழந்தைக்கு வந்து இவங்க கெட்டுற சேலைக்கு ஏத்தாப்புல அந்த குழந்தைக்கு துண்டு கொண்டு வராங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னப்பா, அந்த அம்மா விளம்பரத்துக்காகவே கொண்டு வரட்டும், அவங்களுடைய விருப்பம், அவங்க குழந்தை அவங்கள கொண்டு வர்றாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க குழந்தை. இப்போ வெளிநாடுகளில் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு அம்மா உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருப்போம். அவங்க பாட்டு உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் போட்டு புரட்சி, அற்புதமான சிந்தனை, கட்டுடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். அது உண்மையிலே சரிதான், அப்படிதான் இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. அது மாதிரி இவங்க கை குழந்தை, பிறந்த குழந்தை, அவங்க வந்து எதுக்கு வீட்டில் விட்டுட்டு வரணும், அவங்க கையில் தூக்கிட்டு வராங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சரி, அதில் அவங்களுக்கு விளம்பரமே கிடைக்குது, அதனால உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். இப்போ அவங்க குழந்தை இல்லை, அவங்க குழந்தை இங்கே அட்டென்ஷன் ஆகுது இல்லை, அவங்க செய்கிற வேலையில் அவங்கள பார்க்குறாங்க, இவங்க இதை வச்சு நான் அப்படியே பண்ணுறாங்க, பாரு இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எல்லாம் என்ன டிஸ்டர்பன்ஸுங்கிறேன், என்ன டிஸ்டர்பன்ஸ்? அவங்க எம்எல்ஏ, அவங்களுக்கான வேலைகள் வர்றாங்க. அவங்க குழந்தைய, ஒரு தாய் வந்து குழந்தைய வீட்டில் போட்டுட்டு, கை குழந்தைய வீட்டில் போட்டுட்டு அவங்க சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போக முடியுமா? குழந்தைக்கு பசிக்கும் போது என்ன செய்வாங்க? ஒரு தாயோடைய குழந்தை அழுது போது தாயோடைய மார்பு. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து கன்சீவாக இருந்தாங்க, தேர்தலுக்கு அப்புறம் இப்போ குழந்தையோடு சுமக்கிறாங்க. முன்னாடி ஒரு வருடம் அவங்க குழந்தைய வயிற்றுல சுமந்தாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏப்பா மாசமா இருக்க பிள்ளை ஏன்பா வந்து தேர்தல் எல்லாம் போட்டிடுது, தப்பு இல்லையா? கேட்டாங்க, நடந்தாங்க, நடக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நோய் வந்துடாதா அப்படின்னு சொல்லியா? இதெல்லாம் என்னன்னா, நமக்கு விஜயை பிடிக்கல, விஜய் ஆட்சியை ஏதாவது ஒரு காரணம், அதுக்கு நம்ம சொல்ற இதுதான். நமக்கு விஜய், நம்மளும் வந்து விஜய் விமர்சிக்கிறோம், ஆனால் எதுக்கு விமர்சிக்கணுமோ அதுக்கு தான் விமர்சிக்கணும். அந்த குழந்தைக்கு நோய் வந்துருன்னா, ஒரு நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வந்து ஜனநாயக வெகுஜன மக்களோட குழந்தைய புழக்கத்தில் கொண்டு வரும்போது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகும். நீங்கள் பொத்தி பாருங்க, சாலை ஓரத்தில் படுத்துருக்குறாங்கல்ல குழந்தைங்க, பிச்சை எடுத்துட்டு பறிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல,
அவங்க எப்பவும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, எப்படி உருவாகுது, அவன் ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, இயல்பாக குழந்தை பிறக்குது, அது பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த நோய் நொடி இல்லாமல். அது என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே உடலில் உருவாகுது. அப்போ இது ஒரு காரணம்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவங்க அவங்க கொண்டு வராங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை எப்போ பசி எடுக்கும், அது தாய்ப்பால் ஊட்ட வேண்டிய தேவை நேரம் இருக்குது. இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப மொக்கத்தனமாக இருக்குது, சிறுபலத்தனமாக இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.